நாங்கள் உங்கள் ஜெசி பண்ணா உங்களுக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி கொண்டு வந்திருக்கோம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். பூமியில் சில காலம் கடவுள் தங்கியிருந்தாராம். அவர்கிட்ட மனிதர்கள் வந்து இது வேணும் அது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். அதெல்லாம் கேட்டு சலிச்சு போன கடவுள் எத்தனையோ இடம் மாறினாரா, அங்கேயும் தொல்லை ஒளியிலையா. கடைசியாக ஒரு முடிவு பண்ணாராம். மனிதர்கள் கண்டுபிடிக்காத இடத்திற்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணாராம். அதனால தேவதைகளை கூப்பிட்டு ஆலோசனை கேட்டாராம். அதுக்கு தேவதைகள் சொன்னாங்களாம், இமயமலைக்கு போங்க, யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்னாங்களாம். அதுக்கு கடவுள் சொன்னாராம், அங்கெல்லாம் எளிதாக மக்கள்லாம் சீக்கிரம் வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படின்னா நீங்கள் நிலவுக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்களாம். வேறு சிலர் எப்படியாவது அங்கே வந்துடுவாங்க அப்படின்னு கடவுள் சொன்னாராம். அப்போது இந்த தேவதைகள் சொன்ன ஆலோசனை எல்லாமே கடவுளுக்கு திருப்தியாகவே இல்லையா. அதனால் கடைசியாக ஒரு ஞானிக்கிட்ட ஆலோசனை கேட்டாராம். அந்த ஞானி சொன்ன ஆலோசனை கேட்டதுக்கப்புறம் கடவுளுக்கு முகம் மலர்ச்சியாக இருந்ததா. அது என்ன ஆலோசனைனா, யாருமே கண்டுபிடிக்காத ஒரே இடம் மனிதர்கள் மனம் மட்டுமே. அதற்குள்ளே தங்கியிருந்தா யாருமே தொல்லை பண்ண மாட்டாங்க. அதனால் அந்த இடத்திற்கு போங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அதனால் கடவுளும் மனிதர்களோட மனதில் தான் இருக்காங்களாம். அதனால் கடவுள் மனிதர்களோட மனதில் இருக்கிறதுனால எப்போவுமே மனசாட்சியோட யோசிச்சா கடவுள் வெளிப்படுவாராம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில் உங்களை சந்திக்க வருவது ஜெசி அண்ட் மேனா. பை பாய்.